புராணத்தை மீண்டும் பிறக்க வைத்த தருணம் சம்பந்த பெருமானுடைய புராணத்திலே உள்ளது. அடுத்ததாக 5 வயதிலே முழுகிய முதலை 12 வயது வளர்ச்சியோடு மீண்டும் கொடுத்த புராணம் நமது கொங்கு நாட்டிலே அவினாசி திருப்பதியிலே முதலை மீட்ட புராணம்னு ஒன்று உண்டு. சுந்தரருடைய புராணத்திலே இதெல்லாம் வருது. இப்படி இறந்த உயிர்களை கூட பிறக்க வைத்த அதிசயம் இந்த சிவபெருமான் இந்த திருமுறைக்கு கொடுத்திருக்கார். அப்படிப்பட்ட திருமுறையினாலே இப்பொழுது நாம் வழிபட வேண்டும். எல்லாம் உள்ள சோமேஸ்வர பெருமானை தமிழ் வேதத்தினாலே வழிபடுவோம். திருமுறை அவதாரையா சேராமே துருவருடே சேரும் வண்ணம் ஒரே ஒன்றும் இல்லாத புத்தங்கள் அருளியவாறு யார் பெறுவார் சோகே சின்னாண்டில் சில தேவர் சிலரே சேராமே வேறு விடங்கள் பொன்னாண்டியனும் பதம் கடந்தாலுக்கே பதம் கடந்தாலுக்கே பல்லாண்டு
சிவலோகமும் சித்திக்குமே பசுபாசம் பார்வதிபதயே அரஹர மகாதேவா. இப்படி வேதம், ஆகமம், புராணங்கள், இதிகாசங்கள் மற்றும் திருமுறையினாலே வழிபட்டோம். அடுத்ததாக இசையினாலே வழிபட வேண்டும் என்பது ஆகம விதி. இறைவனை இசையாலே நாம் இன்பப்படுத்த வேண்டும். ராவணனை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். கைலாய மலையை தோல்ல தூக்குனாரா, கைலாய மலையை அதிர்ந்து போச்சு. உடனே தன்னுடைய கட்டவர்களாலே சிவபெருமான் அதை அழுத்தினார். அந்த பாரம் தாங்காமல் ராவணன் துடிக்கின்ற சமயத்திலே யாழ் எடுத்து வீணை வாசித்தானாம். இறைவன் மயங்கி ராவணனுக்கு அருள் புரிந்தாராம். அதுபோல இசையிலே மயங்காதவர் என்று என்பார்கள். அப்படி நாம் இசையிலே நாம் இறைவனை வழிபட வேண்டும். அப்படிப்பட்ட இசையானது இப்பொழுது இல்லாமல் சோமநாத பெருமானுக்கு யாகசாலையை வழங்க உள்ளார்கள். முதலாவதாக இல்லாமல் சோமநாத பெருமானுக்கு தேர் உற்சவம் நடக்கும். எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த தேர் உற்சவத்திலே இல்லாமல் இறைவனை அலங்கரித்து தேரில ஏற்றி 4 வீதி வழியாக வலம் வருவார்கள். அப்பொழுது வாசிக்கின்றதான் மல்லாரி. அந்த மல்லாரியானது இப்பொழுது எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கின்றார். ரத்தன சுருக்கமா காலம் அதிகமாக எடுத்து ரத்தன சுருக்கமா 2 நிமிஷம்
செய்வார்கள். அந்த தீர்த்தத்தை எல்லா வகையிலும் கொண்டு வரலாம். அதில் முக்கியமானது என்னன்னா காவடி. இந்த காவடியிலே தீர்த்தம் வந்தாலே எல்லாம் உள்ள சிவபெருமானுக்கும் சரி முருகப்பெருமானுக்கும் சரி மிகவும் பிடித்தமாக இருக்குமா. அப்படிப்பட்ட வகையில் இங்கே இறைவனுக்கு நாம் காவடி எடுத்து ஆடி விடுகின்றோம். காவடி சிந்து என்றாக எல்லாம் நமக்கு தரக்கூடியவர் நடராஜ பெருமான். சிவபெருமானுடைய இன்னொரு வடிவம் நடராஜன். நடராஜ பெருமான் நமக்கெல்லாம் ஆடல் வல்லனாக இருந்து நமக்கு அருள்பாலிக்கின்றார், சந்தோஷத்தை கொடுக்கின்றாராம். தில்லானா என்ற ராகத்தில் நேயர் விருப்பம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ராக தாளங்களினால வழிபட்டோம். அடுத்ததான் முக்கியமாக உணர்வு யாகசாலைனால இது இல்லாமல் இல்லை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கணபதி தாளம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லாமல் அந்த விநாயகர் பெருமான் திருவிளையாடல் புராணம் எல்லாத்துக்கும் தெரியும். மாங்கனியை பெற்றார். சிவபெருமான் வந்து மாங்கனியை வாங்கினார். வாங்கின உடனே அவருக்கு ரொம்ப 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 சந்தோஷம். இந்த சந்தோஷத்தினாலே நந்தியம் பெருமான் மிருதங்கம் வாசிக்க விநாயகர் பெருமான் நர்த்தனம் ஆனார். 32 வகையான விநாயகர் பெருமானே நர்த்தன விநாயகர் என்று உண்டு. ஒரு சில பழைய சிவாலயங்கள்லாம் கோட்டத்தில் இருக்கும் நர்த்தன கணபதி. அந்த மகா கணபதிக்கு பிரியமான கணபதி தாளம் என்ற நிகழ்ச்சியானது ரங்கராஜ குருக்கள் சிவாச்சாரிய பெருமக்கள் இங்கே யாகசாலையிலே விநாயகர் பெருமானுடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றார். எல்லாம் உள்ள விநாயகர் பெருமானை குறித்து பிரார்த்திக்குமாறு கேட்கிறோம். கணபதி தாளம் ராஜா. ஓம் ஆபத்ரக்ஷித நாரி கணபதயே நமோ நமः. விகாதபாதமோ நூலலிலான பவலிப்தய வந்தே மாதங்கவாபேன ஸ்ரீடந்தம் கணநாயகம் லம்போதரம் ஷாமணிவம் கணேசம் குடாரமட்டஸ்துதமோத்பகாப்யா கரட்டுகம் தந்தமதக்கராப்யா வாமேதனாभ्याम् யததானமீரே வக்ரதுண்ட மகாகாய சுத்தகோடி சமப்ரபா அவிக்னம் குரு மே தேவா சர்வகார்யேஷு சர்வதா.
Shiva
திருச்சிற்றம்பலம். அப்படியா? ரொம்ப ரொம்ப அருமையா வாத்தியார் மாஸ்டர். மங்கள இசை குழுவினருக்கு விழாவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக